Assalamu alaikum all. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஷாஹி துக்டா. அதாவது ஒரு ஹைதராபாதியோட ஃபேமஸ் அண்ட் டேஸ்டி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ கைஸ், இப்போ வாங்க நம்ம வந்து ஷாஹி துக்டா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க், ஓகே, திக்காக 1 liters ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். தென் பிரெட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம நார்மலாக பிரெட் ஹல்வாக்கெலாம் செய்வோம்ல, அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் சுகர், ஆயில், தென் ட்ரை ஃப்ரூட்ஸ், பிஸ்தா, தென் பாதாம் எக்ஸட்ரா, முந்திரி என்ன வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் சாஃப்ரான், குங்குமப்பூ, தென் கார்டமன் பவுடர். ஸோ இப்போ வந்து இந்த 1 liters ஆஃப் மில்க்கை நான் நம்மளோட பேனில் போட்டுக்கிறேன். அது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ கைஸ் பாருங்கள், இப்போ வந்து மில்க் நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், சாஃப்ரான் எடுத்துருக்கோம்ல, அதில் ஒரு 2 spoons ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிகாஸ் வந்து அந்த மில்க் அதில் நல்லா சேர்ந்து ஒரு கலர் வரும், எல்லோயிஷ் கலர். ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 spoons ஆஃப் கார்டமன் பவுடர் போட்டுக்கலாம். தென் அது கூட அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 cup ஆஃப் சாப்டு பிஸ்தாஸ், தென் 1 cup ஆஃப் ஆல்மண்ட்ஸ், பாதாம். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் வந்து அப்படியே இப்போ நம்ம ரசமலாய்க்கெலாம் செஞ்சுருக்கோம்ல, அதை மாதிரி வந்து நல்லா சுண்டணும் பால். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தென் நான் வந்து சுகர் 1.5 spoon சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஷேம்லேயே வச்சுருக்க மில்க்கு நல்லா, இவ்வளோ மில்க் இப்போ நான் 1 liters மில்க் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 liters ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா லோ ஷேம்லேயே வச்சு காசிட்டே இருக்கலாம். தென் நான் வந்து இப்போ வந்து சுகர் வாட்டர் பண்ணோம்ல, ஸோ சுகர் வாட்டருக்காக ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, வாட்டர். தென் அது கூட வந்து 1 glass ஆஃப் வாட்டர் கூட 1.5 cups ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப திக்காக சிரப் மாதிரி வேணாம், ஜஸ்ட்டு ஷீரா மாதிரி லைட்டாக வந்தால் ஓகே. ஸோ இதில் பாருங்கள், எல்லா சுகரும் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ கைஸ், இதில் பாருங்கள் நல்லா அந்த மலாய் அதாவது ஆடு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த சாஃப்ரானை அதில் சேர்த்துக்கிறேன். ஓகே, தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கைஸ் பாருங்கள், ஆஃப்டர் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு வந்துருச்சு மில்க்கு, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நாம் சூப்பராக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து இதில் ஆயில் போட்டுக்கிறேன். பிகாஸ் எதுக்குன்னா வந்து இப்போ வந்து நம்ம பிரெட் ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை, பிரெட் ஹல்வா பண்ணுவோம்ல அது மாதிரி. ஸோ ஆயில் போட்டாச்சு, அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரெட்டை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓவர் பிளாக் ஆக்கிடாதீங்க, மீடியம் ரெட் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் பாருங்கள், ஓவர் ஃப்ரை வேணாம், இந்த மாதிரி கலர், ஓகே, ப்ரௌனிஷ் கலர் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் வந்து ஷீராவில், அதாவது இந்த மில்க் சுகர் வாட்டரில் போட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து ரொம்ப நேரம் கூட வந்து ஊற விட்டுறாதீங்க, பிகாஸ் வந்து அந்த கிறிஸ்பினஸும் நம்மளுக்கு வேணும், அப்படியே ஒரு கிளாத் மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு 2 minutes போட்டுட்டு நல்லா ஊறினது ஒரு 2 minutesல எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் போதும். இதை வந்து நல்லா சுகர் வாட்டரெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மேலே ஃபுல்லாக நம்மளுடைய டாப்பிங்ஸ் போட்டுடலாம். ஓகே, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக. இது ஒரு ரொம்ப 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 ஃபேமஸ் ஹைதராபாதி டிஷ். ஓகே, அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி குலாப் ஜாமுன்னா அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபேமஸான ஒரு ரெசிபி இதுதான், ஒரு ஸ்வீட். ஓகே, மேரேஜஸில் எல்லா இடத்துலையுமே இதை அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லா ப்ரெட்டையும் கவர் பண்ண வேணாம், லைட்டாக தெரிஞ்சால் தான் வந்து இது ஒரு ப்ரெட்டுடைய ரெசிபின்னு தெரியும். ஸோ லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய ஷாஹி துக்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.